பெருமாள் கொண்டது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு மருமக துர்கா. சரவண பெருமாளே ஒரு போலீஸ்காரன், அவன் எப்படிங்க துர்காவால கொன்னு இருக்க முடியும்? அவனை கொன்னதைய 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரல? திருவிழா கூட்டத்துக்கு நடுவுல அவன் கைய தனியா கால தனியா பிச்சு சூரசத்தோட எரிஞ்சிட்டா. ஒரு சாதாரண பொண்ணு எப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு அவனை கொல்ல முடியும்? ஏங்க, அவ சாதாரண பொண்ணுன்னு இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்டயும் காலன் சாமி கிட்டயும் வேற மாதிரின்னு பல தடவை அவ நிரூபிச்சிட்டா. இன்னைக்கு அவ காளி வேஷம் வேற போட்டிருந்தா. அவளுக்கு அருள் வந்து அந்த வேகத்துல கூட அவனை கொன்னு இருக்கலாம்ல. ரவுடி கனகாவா வந்தவளுக்கு இவ்ளோ சக்தியா? கனகாவை என்னாலே புரிஞ்சுக்க முடியலையே. அவ அருள் வந்து கொன்னாலா இல்ல சாதாரண துர்காவா கொன்னாலான்னு எனக்கு தெரியாது. ஆனா சரவண பெருமாள துர்காதா கொன்னா. துர்கா கதையை முடிக்கிறேன்னு சொல்லி சரவண பெருமாள் பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணா. ஆனா எல்லாத்தையும் மீறி அந்த துர்கா அவன் கதைய முடிச்சிட்டா. ஐயோ, அவன் கதைய முடிச்சிட்டாளே.